என்னண்ணே இது? என்ன பழக்கம்னா இது? என்ன பழக்கம் இது? உங்களை ஒரு புரட்சி கவிஞர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே. மக்கள் படக்கூடிய துன்பங்களை பார்த்து அகித்துக் கொள்ளாத கோபத்தினுடைய உச்சிக்கு போய் அதை பாடல்களாக கவிதைகளாக மாத்தி மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் புரட்சி கலைஞர்னு நாங்க உங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தா, மன்னர் காலத்துல எல்லாம் அரசரை பார்த்துக்கிட்டு நான் புது கவிதை ஒன்று எழுதி இருக்கிறேன், உங்களை பாராட்டி பாடுகிறேன்னு சொல்லி கவிஞர்கள் பாடி பரிசு வாங்கிட்டு போவார் இல்லையா? அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டீங்களா? நீங்க அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டீங்களே. கள்ளச்சாராய மரணம் 100க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இதே மரக்காணத்துல, கள்ளக்குறிச்சியில ஒரு பாட்டு, ஒரு 2 லைன் பாடல. வேங்க வயல்ல ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய மக்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லி இதுவரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்குமா? உத்தரப்பிரதேசத்துல கூட நடக்காத அநியாயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. வேங்கை வயல்ல குடிக்கக்கூடிய தண்ணியில மனித மலத்தை கலக்கக்கூடிய அவல நிலை எங்கேயாவது நடக்குமா? தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு பாட்டு அதை கண்டிச்சு, ஒரு பாட்டு 1.5 வருஷத்துக்கு மேலாகுது. இதுவரையிலும் ஒருத்தரை கூட கைது செய்யல. செஞ்சது யாருன்னு இதுவரையிலும் கண்டுபிடிக்க துப்புலாத அந்த திமுக அரசாங்கத்தை கண்டிச்சு ஒரு பாட்டு, ஒரு லைன் பாடுவதற்கு அண்ணன் கோவனுக்கு திராணி இல்லையா? அந்த அளவுக்கு தைரியம் இல்லாம போயிட்டீங்களா? அதிமுக ஆட்சியில அரசை எதிர்த்து பாட்டு பாடி அதன் மூலமாக சிறைக்கு போனவர் தானே நீங்க. இப்ப அரசாங்கத்தை எதிர்க்கிறதுல உங்களுக்கு பயமே கிடையாதுன்னு தானே நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக நின்று தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்துட்டு நிக்கிறீங்களே நீங்க.